என்ன கூல்ட்ரிங்க்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன். இதுதான் கூல்ட்ரிங்க். இந்த கூல்ட்ரிங்கை தரையை வச்சிருவோம். கெஸ்ட் எங்க இருக்காரு? மேல இருக்காரு. ஆமா. ஆனா எவ்வளவு பண்ணுவோம்? 2 மீட்டர் ஸ்ட்ரா. இதான் 2 மீட்டர் ஸ்ட்ரா. இது அங்க வை. இது அங்க வை. இது புங்க வை. இது அங்க வை. இது இங்க வை, அங்க வை. இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எதா டியூப் இல்ல, டியூப்ல அறுவடை கூடாது. உள்ள இருக்கிற காற்றை உறிஞ்சினா ஜூஸ் வந்து மேல வரணும், நேர வாய்க்கு வரணும். ஒரு வரலாம். நடுவில் பெரிய ஜம்பமாயிரம் உள்ள வெளியே உயிர் அடிக்க போறோமா? கெடுவல என்ன 11 வேற பத்தல வேற ட்ரை பண்ண அப்பா யார் விட்டு முடிக்கணும்? நீயா முடிவா ஓ என்னடா திரும்ப காசு அப்படி தெரியாது பேரு அப்படி பார்த்து இருக்கிறேன். ஓ அங்கே வச்சுக்கிறாங்க. மேல வரல. யார் வரையா? யார் வர? நீ வரையா? வரல. பெரிய இருக்கா? எப்படி உணர்ந்தாரு? அப்பா கையை வெளியே எடுக்கூடாது. டோன்ட் ரிமூவ். இங்க வச்சுக்கிட்டு அங்கேயே போட கை வைக்காத. கையில் வைக்க அப்படியே தம் கட்டிட அப்படியே. அவ்வளவுதான். கை கொண்டா சொல்லி கொடுத்தா வாயால தான். எப்படி கொடுத்தா என்ன பண்ணி கேள்வி? வாயால குடிச்சோம். எப்படி கொடுத்த? அப்பா இங்க இருந்து அங்க விட்டாரா? எத்தனை நாள் விட்ட முடியும்? எப்படியா? ஒரே கடை வச்சு 2 நாள் இல்ல இல்ல நான் கேட்கறது, இது வாயில வச்சு அப்படி விட்டா ஒரே மூச்சில் வந்துச்சா? 4 கிலோமீட்டர் விட்டு வந்தான். இவன் வில்லங்கமானவன், அவன் விவரம் இல்லாதவன். அதனால அவன் வந்து அங்கே பார்த்துட்டு வருவாங்க. எப்படி இருக்கலாம்? நான் உனக்கு ஒண்ணு இந்த ட்ரிங்க்ஸ்ல குடிக்கல, இன்னும் வயதான குடிச்சிட வேண்டாம். இந்த வேற வாயில வச்சு எப்படி குடிச்சா விட்டு மேல வர நடக்கிட்ட மேல வர எப்படி குடிச்சா விட்டு குடிச்சா மேல வந்துடும். ஒரே மூச்சு அப்படி அப்படி கப்படு மூக்கு வரைக்கும் ஒரே உழுப்பு. கோயில் வெளியே இருக்காங்க பிடிச்சு கைய இதை உள்ள வச்சுட்டு அந்த இந்த இடம் தெரியணும். ஒரே கையை நம்பர் எந்த பேருக்கு வச்சுக்கிறேன் கையங்க அங்க வச்சுக்கோ. இல்ல டீ போடுற உள்ள திரும்ப போடு இருக்காத அப்படி
ஏய் விடாது சரியா பாத்தீங்க எஸ் தப்பு தப்புடா நல்ல மூச்சு வந்து அப்படி சாப்பிட்டு வரணும் அதான் பாம்பு தான் வந்துட்டு இருக்காது ஒரே மூச்சு மேல அப்படி எடுத்து அப்படி நிறுத்தணும் எதனால வேணி வரதான் ஆகலாம் அவர்கள் பண்ணிட்டாங்க இங்க வரைக்கும் வந்துச்சா இருக்கு ஆனா அவனோட பரவாயில்ல அவன் இருக்கான் அவன் பேர் என்ன அரியர்னா அவன் பேர் என்ன அரியர்னுக்கு இங்கதான் வந்துச்சு உனக்கு இவனுக்கு ஒரு 10 வருஷம் கல்யாணம் இருக்கு அவனுக்கு 15 வருஷம் ஆகும் இது எந்த அளவுக்கு மேல வருதோ அதை வச்சு டிசைட் பண்ணலாம் அவனுக்கு எப்போ கல்யாணம் அவனு அவன் பேசி சொல்லுவேன் புரியுதா நல்ல உடம்பை சேர்த்து தப்பு சரி விடு இப்ப வேற ட்ரை பண்றா ஒரே ஒரு சான்ஸ் யார் வரா சரி விடு மேல வராம இருக்கிறதுக்கான காரணம் என்ன பண்ணு இப்ப வந்து நீங்க எல்லாம் 2 மீட்டர் குடிச்சீங்கல்ல நான் பாரு 10 சென்டிமீட்டர் குடிப்பேன் 10 சென்டிமீட்டர்ல பச்சை குழந்தை கூட குடிக்கும் பச்சை குழந்தைய விடு திருச்சியில வந்து இந்த சிங்காரத்தை போய் அந்த மேம்பாடு கேட்டு எல்லா இடத்தும் விளம்பரம் போட்டுருக்கான் யாரு அசின் அவனை அசினை கொண்டு நீங்க ரொட்டியா பண்ணா ரெண்டு மேல எடுத்து பிசின் ஆக்கிடுவேன் மாம்பழம் மாம்பழம் எல்லாம் மாம்பழம் ஏன் இன்னும் புரிஞ்சு வரீங்க பொட்டாசியம் பெர்மாங்கனேட் முக்கியம் இல்ல இந்த கலர் திஸ் இஸ் கலர்டு வாட்டர் நல்லா come to the physics part, science part வாங்க. This is colored water. Okay? This is very easy. It is 10 centimeter. If you remove air inside the straw, so the air pressure is reduced here. Outside atmospheric pressure acts on the liquid, so that the liquid comes up. மேல வருது. தொடர்ந்து அழுத்தத்தை குறைக்கும் பொழுது இப்படி மேல மேல வந்துட்டே இருக்கும். ஒரே மூச்சுல நீங்க மேல எடுத்து விட்டேனா கூட என்ன ஆகும்? அங்கிருந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் இது வந்து கம்மி 10 சென்டிமீட்டர் இருக்கு. நம்ம நுரையீரலுடைய சக்தி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்ட்ரென்த் ஏஜ் அங்க இருந்து ஒரு 60 சென்டிமீட்டர் வரலாம் இல்ல பெரியவர்களா இருந்தா ஒரு 80 சென்டிமீட்டர் வரலாம். So 80 centimeter our lung pressure have 80 centimeter water pressure. இது என்னது water? What is the value of atmospheric pressure? அது நியூட்டன் per meter square 10/5 எல்லாம். In terms of mercury height, very good. 76 centimeter, 760 millimeter. Okay. So 76 centimeter of mercury pressure. அதை வந்து you convert into water. Water height convert பண்ணா என்ன ஆகும்? இதான் IAS ல கேட்ட கேள்வி. நல்லா தெரிஞ்சுக்கோ. IAS preliminary examல கவனிக்கமா சொல்றது கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் 90 மார்க் எடுத்தவங்களா? பார்த்தா தெரியலையா? 90% எடுத்தவன் அப்படியே என்ன சொல்ல போறான்னு ஆர்வமா இருக்கணும். சொல்ல 40 மார்க் எடுத்தவன் டிபார்ட்மெண்ட் மாதிரி உலகி கிடக்குறீங்க. கவனி உங்களெல்லாம் கன்வெர்ட் பண்ணி சயின்ஸ் பக்கம் கொண்டு வந்து இந்தியாவில் சயின்டிஸ்ட் ஆகலாம்னு அனுப்பிட்டு இருக்கிறோம். இங்க என்னன்னா அதாவது ஒரு விதிச்சுட்டு உட்கார்ந்து கிடக்குங்க. நீங்க கவனி அதான் முக்கியமான பிரச்சனை. நமக்கு you got 90% mark but you are not able to come to science in higher level. என்ன காரணம்? lacking of understanding of science. சயின்ஸ் உண்மையான சயின்ஸை புரிஞ்சு கொள்வதற்கான பயிற்சி நமக்கு கிடையாது. வெறும் மார்க் அது சுபாகர் மார்க் டப்பு டிப்பு அடிச்சு மார்க் எடுத்துட்டீங்க. இந்த கேள்வி கேட்டா சொல்ல தெரியுதா? ஐஏஎஸ்ல கேட்ட கேள்வி இது. நீங்க சொல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்ப அந்த மாதிரி சொல்லுது. பட் தி ஹைட் ஆஃப் மெர்க்குரி காலம் தட் இஸ் 76 சென்டிமீட்டர். இஃப் யூ கன்வெர்ட் திஸ் இன்டு வாட்டர் காலம் எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். எவ்வளவு? 10 மீட்டர்ஸ். வெரி குட். டேக் இட். எப்படி 10 மீட்டர்? How you got that 10 meters? படிச்சிருக்கிறது இருக்கு. அதுக்கு ரீசன் தெரியும்ல, அதான் சயின்ஸ். சார் டென்சிட்டி கம்மியா இருக்கு வாட்டர். சரி. மர்க்குரிக்கு அதிகமா இருக்கு. அத இந்த உங்க அப்பா எம்எல்ஏவா? பட் எம்எல்ஏ மாதிரி பேசுற, சயின்டிஸ்ட் மாதிரி பேசுற, அக்யூரேட்டா பேசுற. எப்படி how do you get 10 meter?
approximately 10 meter. It is 10.33 meter. Hey, நான் கூடுறவனே அடி ஆன் பண்ணிடலாம் கவனிங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி நீங்க எப்படி கட்டி போர்டு ஆகாது போர்டுலாம் இல்லை சுருட்டி விடாதுன்னு தெரியா சுட்டுங்க பரதா சுட்டுங்க யாரும் நீங்க அது இல்லை ஸ்கெட்ச் பண்ண கொடுங்க அப்படியே 10 மீட்டர் எப்படி வருது நான் சொல்றேன் உட்கார் பேசிட்டோம் ரொம்ப ஈஸி பண்ணியா நீங்க எல்லாம் 90% மார்க் எடுத்திருக்கீங்க இந்த ரீசன் இப்படி தெரிஞ்சா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் What is the formula for measuring pressure? Pressure என்ன formula? Okay, force by area. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் pressure that is equal to h rho g. ஓகேவா? force by area எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த formula வரும். Suppose இது வந்து P atmospheric pressure. Okay, அதுல வந்து PA வச்சுக்கலாம். Atmospheric pressure. In terms of mercury, Hg, rho Hg into G. The mercury, height of mercury column, density of mercury, acceleration of gravity. Then you can equate into H water, rho water into G. இப்போ cancel G and G. நமக்கு என்ன வேணும்? இதான் வேணும். H water that is equal to Hg rho Hg by rho water. Okay? புரியுதா? அந்த ரோ கடந்துங்க இங்க ஒன்னு போட்டாங்க. சப்போஸ் திருப்பி எழுதிக்கலாம் அப்படி. H water that is equal to இதோட வேல்யூ 0.76 meter. 76 centimeter 0.76 meter into rho Hg 13,600 kilogram per meter cube by 1000 SI யூனிட்ல 1000 இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தேன்னா that is equal to 10.3 meter. இது ரொம்ப சாதாரணமான क्वेश्चन டிஎன்பி ஐஐடில இதை விட தப்பா கேட்பாங்க. சோ இந்த 10.3 மீட்டர் எப்படி வந்தது அப்படின்னா இதுக்கு தான் வந்தது. Actually Pascal, there is a Pascal discovered this formula using red wine. red wine ல பண்ணாரு. இந்த பக்கம் மெர்க்குரி அப்புறம் red wine. முதல்ல ஒயில்ல பண்ணா வாட்டர்ல பண்ணா இதெல்லாம் ஒத்துவரல பண்ணா எதுக்கு எப்படி how to reduce the height அப்பதான் மெர்க்குரியோட ஐடியா வந்தது. மெர்க்குரியோட ஹைட் வந்து 13.6 times greater than that of water. ஓகே இதெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அப்ப வந்து if you construct a water barometer that height will be 14 parameter கைட் பண்ணீங்களா 14 parameterல 76 1 மீட்டர் தான் அந்த ஹைட் இருக்கும். வாட்டர் பாராமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா நம்ம ஊர்ல 3வது மாடியில போய் தான் ரீடிங் பார்க்கணும். 10.3 30 அடிக்கு மேல போகணும். தேம்ஸ் நதிக்கரையில லண்டன்ல இந்த வச்சிருக்கலாம். யூ கன்ஸ்ட்ரக்ட் வாட்டர் பாராமீட்டர். நம்ம ஊர்ல ப்ராஜெக்ட் சயின்ஸ் எக்ஸிபிஷன் என்ன பண்றாங்க மெட்ராஸ்ல ரிச்சி ஸ்ட்ரீட்ல போயிட்டு டேப் ரெக்கார்டர் ஏதாவது வாங்கி டிங்கிங் பாட்டு பாடிட்டு இருக்கான். தட் இஸ் நாட் சயின்ஸ் எக்ஸிபிஷன். You construct a water parameter. That is a real science experiment and project for your level. It is very difficult to construct. பண்ணா இந்த கான்செப்ட் ஈஸியா புரிஞ்சுக்கும். புரியுதா? என்ன எக்ஸ்பெரிமெண்ட் என்ன கருத்து எந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி பண்றோம். Now you understand? 10.3 மீட்டர் இது மாதிரி தான் ஒன்னோட ரிலேட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட் ஆகும். ஏன் அவங்க வந்து நான் படிச்சிருக்கேன்னு சொல்றான். படிச்சு தெரியும் போது எப்படி இந்த 10 புள்ளி பண்ணணும் 10.3 வந்ததுன்னு பார்க்கணும். ஓகே அப்ப டேக் அதர் ஒன் இது அடுத்தது போலாம். பின்னா யூ வாண்ட் எனி டீ பிரேக் இருக்க டீ பிரேக் இருக்கா இல்லையா? ஆர்லிக்ஸ் பாட்டில் அந்த பாட்டில்ல ஒரு வலை வச்சிருக்கிறோம். இந்த வலையை எடுத்து இப்படி மூடி வச்சிருக்கோம். இந்த மூடியில வட்டமா கட் பண்ணிருக்கிறோம். வட்டமா கட் பண்ணிருக்கிறேன். ஓகே அது ஓட்டையெல்லாம் இருக்கு வலை வழிகள். அந்த வலையில உள்ள துளை வழியாக இப்போ வாட்டர் எழுதுனா புரியுது. அந்த வலையில இருக்கக்கூடிய துளை வழியாக தண்ணி உள்ள போகுது அப்படின்னு தெரியுது. ஓகே உள்ள மேல வரைக்கும் கொடுங்க. அவரோட குடம் வரைக்கும் வந்துருச்சு. Now you put a cardboard. எதை போடுறது இது மாதிரி ஒரு அட்டையை மேல அட்டையை வச்சு தலைகளை திருப்பு. என்ன பண்ணோம் தலைகளை திருப்பிட்டீங்கன்னா இப்ப வந்து அட்டை எடுத்து கையை எடுத்துடுறேன். அட்டை விழுமா விழாதா?
விடும், ஆனா தெரியாது. விழாத ஆகலாம். ஐயோ விழுந்த விழுந்துன்னு போலுங்க, விழாதுன்றீங்க. ஐயோ விழுத வேற வீடா, வேற போய் ஆக்ஷன் ரீப்ளே தெரியல. விழக்கூடாது, ஆனா இங்க விழுந்துருது. என்னன்னு தெரியல. இங்க ஹாய் ஹாய் கேட்டு சொன்ன கேட்டா நடக்கிறாங்க. சரி, அட்டை இருந்தா தண்ணி விடா விடாதா? விடல. இங்க பாரு, நான் கையை வந்து எடுத்துடுறேன். அவசரப்படாத, என்ன கை கை இருக்க தெரியல. வா அட்டையை எடுத்த பின்னாலும் ஓட்டிட்டு பாக்குறாங்க. நல்லா பாருங்க, வர வா தலைவர் பாக்கலாம். உள்ள ஏதோ ஓட்டம் செய்யறாங்க. வாங்க இந்த பாரு, நல்லா பாரு, தொடாம பாரு. உள்ளல ஆனா அதே தொழில தண்ணி ஊற்றணும், ஆனாலும் கொட்டலையே. என்ன சொல்லு? டூத் பிக், மேட்ச் ஸ்டிக் இல்ல. இந்த டூத் பிக் பல் குத்துறோம்ல, அந்த அந்த குச்சியை உள்ள விடுறோம். குச்சியை உள்ள விட்டா என்ன உள்ள போயிரு. இல்ல என்ன தெரியுது? நீங்க குச்சியை நல்லா விடுறீங்க, என்ன பொருள் அப்படின்னா அதுல ஓட்ட இருக்கு அர்த்தம். There are holes, but water is not falling down. இதான் உள்ள கவனிக்க வேண்டிய விஷயம். There are holes, but water is not falling down. இப்ப திரும்ப இன்னும் ஒன் மோர், ரெண்டு குச்சி விடலாம். நிறைய எங்கெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, விட்டாச்சு. ஆனா விடல. இப்ப ஏன் தண்ணி கொட்டவில்லை அப்படிங்க? Why the water is not falling down? இப்ப கேட்கறது. ஓகே, அப்ப என்ன ஒண்ணு, யூ டூ சம்திங் இன் தி எக்ஸ்பெரிமெண்ட். எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒண்ணு புரியல வரல அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட் மாத்தி பார்க்கணும். என்ன பண்றேன், இப்படி லைட்டா தட்டி பாரு. If you tap this sleeve, little amount of water coming out and air is going up. So water down, air up. Water down, air up. ஏன் வாட்டர் இருக்கிற தண்ணி மேல ஏர் பபிள் மேல போகுது? எப்படி வாக்கம் வரும்? ஓ வெரி குட். கை தட்டுற, நல்லா நல்லா கண்டுபிடிச்சாங்க. இந்த பாரு, இப்போ டச் பண்ண உடனே அந்த ஷேக்னால வாட்டர் கலர் விழுது. அந்த உள்ள என்ன நடக்கும்? உள்ள வந்து அந்த வால்யூம் ஆஃப் வாட்டர் வெளியே வந்த உடனே அது அங்க ஏர் பிரஷர் குறைஞ்சிரும். ஸோ அந்த பிரஷரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு அவுட் சைடு ஏர் உள்ள எடுத்துரும். இதுதான் நடக்குது. இப்போ தடிக்கிட்டே இருந்தா அப்படி கட்டியே இருக்கும். வாட்டர் டவுன், ஏர் அப், வாட்டர் டவுன், ஏர் அப். இப்போ எதையும் ஸ்கிராச் பண்ணாலும் நடக்கும் பாரு. ஸ்கிராச் பண்ணாலும் அதே தான் நடக்கும். ஸோ டேப் பண்ணாலும் சரி, தட்டினாலும் சரி, இதே மாதிரி உரசினாலும் சரி விழுந்துருது. இப்போ இப்படி சார்ஜ் ஆகும், அப்பவும் கொட்டிடும். போல எல்லாம் கொட்டிடும். அப்ப இருந்து என்ன புரியுது? நீங்க நல்லா ஆட்டுறீங்கன்னு புரியுது. என்ன புரியுது அப்படின்னா, இந்த கடைசி எங்க இருப்பாங்க, இந்த லோயர் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லீவ்ல இருக்கக்கூடிய இந்த பரப்பு உடையும் பொழுது தண்ணி போட்டுருந்தோம். இது உத்தம பண்ற பாரு. இப்ப தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இப்ப வந்து அட்டையா வண்டி இல்லை, அட்டை இல்லாம பிடிச்சிருங்க. நாங்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஓட்ட சங்கில பால் வாங்கிட்டு இப்படி அழகா போவோம். அது உழுவுறா போவோம். எல்லாம் இந்த பார்த்த மாதிரி உழுவு பார்ப்பாங்க. தண்ணி கொட்டாது. ஏன் கொட்டல? இப்ப கண்டுபிடிக்க போறாங்க. ஏன் கொட்டல? இப்ப என்ன செய்ய போற? இப்பதான் தட்டி பார்த்தோம் அப்படின்னு. அப்ப என்ன இருக்குன்னா, இப்ப இந்த லிக்விட் ஹேஸ் டூ சர்ஃபேசஸ். இந்த மாதிரி திஸ் இஸ் அப்பர் சர்ஃபேஸ், இன்னொரு சர்ஃபேஸ் இருக்கு, பாட்டம் மோஸ்ட் லேயர். ஸோ இந்த பாட்டம் மோஸ்ட் லேயர் எல்லாம் இருக்கு இன் பிட்வீன் த மெஷ். அந்த துளை வளைவில் இருக்கக்கூடிய துளைகளுக்கு இடையே ஒரு நீர் படலம் ஏற்படுகிறது. அந்த நீர் படலத்திலேயே ஒரு விசை இருக்கிறது. There is a force in the layer, bottommost layer of water. That force is called surface tension. அவ்வளவு அந்த surface tension. If you break the layer, பாருங்க, தட்டுறது, ஒரு உரசுறது, சாய்க்கிறது, இது எல்லாமே என்ன பண்றோம்? You are breaking the layer. இந்த லேயரை பிரேக் பண்ணீங்கன்னா எல்லா படங்களும் கொட்டிடும். ஒரு லேயர் பிரேக் ஆகாம இருந்தா தண்ணி பிடிக்கணும். That is surface tension. எப்ப இப்ப சாட்சியா லேயர் உடையுது, நெட் வெயிட் அதிகமா இருக்கும், டகரன் கொட்டிடும். இந்த காரணத்தினாலதான்
கொசு பூச்சி இதெல்லாம் தண்ணி மேல ரொம்ப ஜாலியாக நடந்து போகுது, நம்ம நடக்க முடியாது. அதை வச்சு இப்போ வந்து அமெரிக்காவில் ரோபோட் கண்டுபிடிச்சான். வெரி மைனூட் ரோபோ வாக்கிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். ரொம்ப டீப் சீக்கு உள்ள இந்த குளத்தெல்லாம் போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறான். பட் த கான்செப்ட் இஸ் சர்ஃபேஸ் டென்ஷன். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். வீட்டில் இருக்கிற மாவு சரிக்கிற சகடையை கிளிக்கணும், உங்கள் அம்மாட்ட 2 அடி வாங்கணும், அப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். முதல்ல 2 மொத்தம் வாங்க வேலை விடாது. You do your experiment in your home. இது வந்து ரப்பர் பால். ஓகே, ரப்பர் பால். இது உடனே பொட்டாசியம் பாட்டில். அவ்வளவுதான். அவன் எங்க இந்த கலர் தான் பாக்குறான். எந்த ஆப்ஜெக்ட்? பாட்டில். வெயிட், இந்த பக்கத்துல ஒரு வெயிட், இந்த பக்கத்துல ஒரு வெயிட். இந்த 2 வெயிட்டையும் ஒரு நூலை கெட்டு அதுக்குள்ள என்ன பிடிச்சிருக்கிறோம், ஒரு பேனா மூடி வழியா போல போட்டுருக்கோம். ஓகே, இவ்வளவுதான். என்ன பண்ற, இந்த பாட்டில கைப்பட்டா இப்படி தூக்கலாமா? அப்படி இல்லை வேற தூக்கலாம். இந்த மூடிய கையில பிடிச்சிட்டு என்ன பண்ணலாம், இதை பிடிச்சிட்டு இருக்கலாம். இதை எடுத்துக்கிட்டா வேற எப்படி தூக்கலாம்? கீழே விழுதுக்கு பெருசா இருக்கல, ஹைட் ஸ்டேஜ் ஹைட் சொல்லல இருப்பார் அவர்கள். எதை பண்ணலாம் பாருங்க. வெயிட் என்ன பண்ணணும், பாட்டில் அந்த பாட்டிலே விடக்கூடாது, அந்த பாலைக்கு விடக்கூடாது. இந்த பேனா மூடிய கையில் வச்சுக்கிட்டு இது பின்னாடி போடுவாரு, தட்டி விட்டு இருப்பது அவனுக்கு தண்ணி போடு. என்ன பண்ற, கையில் வச்சுக்கிட்டு வேற மேல வந்துச்சு பாட்டில பின்னாடி பார்த்தோம்னா